Hi, welcome you to Learn English. ஒரே சப்ஜெக்ட் தான், அதே மாதிரி ஒரே வேர்ப் தான், பட் வேறு வேறு டென்சஸ். அதனுடைய தமிழ் மீனிங்கை இந்த பக்கம் ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்குறேன். நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இப்போ இட் ஹேஸ் ரன் அப்படின்னா இது ஓடிவிட்டது. இட் இஸ் ரன்னிங், இது ஓடிக்கொண்டு இருக்கிறது, அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இட் ரேன், ரன்னோட பாஸ்ட் டென்ஸ் ரேன், இது ஓடியது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதே மாதிரி இந்த வாக்கியங்களை நீங்கள் மேட்ச் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். மேட்ச் பண்ணுறதோட அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது டென்சஸுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டேக் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் டுக். டேக் அப்படின்னா எடுக்கிறது, டுக் அப்படின்னா அதனுடைய பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்சிருச்சு அந்த ஆக்ஷன். வி டுக் an ஆக்ஷன், நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தோம். வி டேக் an ஆக்ஷன், நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம். வி ஹாவ் டேக்கன் an ஆக்ஷன், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டோம். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, ஹாவ் ஹேஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வர்ற வேர்ப் எப்படி இருக்குது, அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வேர்ப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். நவ் லுக் அட் தீஸ் 3 சென்டென்சஸ். ஹீ இஸ் ரிமூவ்ட், ஹீ ஹாஸ் ரிமூவ்ட், ஹீ வாஸ் ரிமூவ்ட். கரெக்டாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுங்கள். ஹீ ஹாஸ் ரிமூவ்ட், அவர் நீக்கிவிட்டார். ஹீ வாஸ் ரிமூவ்ட், அவர் நீக்கப்பட்டிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், அவர் பண்ணுறது, அவர் தான் ரிமூவ் பண்ணிட்டார். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள், அவர் பண்ணுறதில்ல, மற்றவங்க பண்ணுறது. ஹீ வாஸ் ரிமூவ்ட், அவர் நீக்கப்பட்டிருந்தார். ஹீ இஸ் ரிமூவ்டு, அதே மாதிரி தான் இதுவும் ஹீ அப்படிங்கிற பர்சன் பண்ணதில்லை, வேற ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் ரிமூவ்ட், ஹீ வாஸ் ரிமூவ்ட், ரெண்டுமே பாசிவ் சென்டென்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் brought, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் brought, த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் brought. ஸோ எல்லாமே brought அப்படின்னு இருக்கு. இதனுடைய சோர்ஸ் வேர்ப், அதாவது மெயின் வேர்ப் என்னது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பிரிங் அப்படிங்கிற வேர்ப், பிரிங்னா கொண்டு வர்றது, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே brought தான். த ஸ்டூடெண்ட்ஸ் brought, மாணவர்கள் கொண்டு வந்தனர். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் brought, மாணவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் brought. ஸோ இது வந்து பாசிவ் ஃபார்ம், அதாவது இது இந்த செயல் மாணவர்கள் செய்தது கிடையாது, வேற யாரோ பண்ணது. ஸோ மாணவர்கள் கொண்டு வரப்பட்டனர். ஃபஸ்ட்டு 2 சென்டென்சஸுமே மாணவர்கள் பண்ணது. யூ ஹாவ் ரிட்டன் யுவர் நேம், யூ ரோட் யுவர் நேம், யுவர் நேம் இஸ் ரிட்டன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ரைட் அப்படிங்கிற மெயின் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரிட்டன். ஸோ யூ ரோட் யுவர் நேம், நீ உனது பெயரை எழுதினாய். யுவர் நேம் இஸ் ரிட்டன், இது பாசிவ் ஃபார்ம், உனது பெயர் எழுதப்பட்டு விட்டது. யூ ஹாவ் ரிட்டன் யுவர் நேம், நீ உனது பெயரை எழுதிவிட்டாய். இந்த பாசிவ் ஃபார்ம் இதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா நோட் பண்ணுங்கள். ஹேஸ் டேக்கன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், டுக் சிம்பிள் பாஸ்ட், டேக் சிம்பிள் ப்ரெசன்ட். இந்த மாதிரி உங்களுக்கு வேர்பை பார்த்த உடனே அந்த டென்ஸுடைய நேமை சொல்ல தெரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Now look at these sentences. I was taken, I have taken, I do not take. இந்த டேக் அப்படிங்கிற வேர்ப் வச்சு இந்த வாக்கியங்கள் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டேக்கன், நான் எடுத்து விட்டேன். ஐ டு நாட் டேக், நெகட்டிவ் சென்டென்ஸ், நான் எடுக்க மாட்டேன். ஐ வாஸ் டேக்கன், நான் எடுத்து செல்லப்பட்டிருந்தேன். இந்த வாக்கியம் பாசிவ் ஃபார்ம். தே saw, they have seen, they are seen. வீடியோ பாஸ் பண்ணிட்டு மேட்ச் பண்ணுங்க. they have seen, அவர்கள் பார்த்து விட்டனர். they are seen, அவர்கள் பார்க்கப்படுகின்றனர், இது பாசிவ் ஃபார்ம். ஸோ அவர்கள் தெரிகின்றனர், they are seen. they saw, அவர்கள் பார்த்தனர், இது see அப்படிங்கிற வேர்போடைய பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நவ் இந்த தமிழ் வாக்கியங்களை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. இதனுடைய ஆன்சர்ஸை, அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ண சென்டென்சஸை நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அதில் கரெக்ஷன் இருந்தால் நான் திருத்தி அனுப்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.